ingredients போட்டுருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரோஸ், மருதாணி, ரோஸ்மெரி, கருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், வெட்டி வேறு, கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, ஆவாரம்பூ. எங்களுதுல மட்டும் ஒரு ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் ஆட் பண்றோம். அது பாத்தீங்கன்னா கத்தாழையை நல்லா சீவி அந்த ஜெல்லுல வெந்தயத்தை போட்டு முளைக்கட்ட வைப்போம். அந்த முளைக்கட்டினதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு 5 நாள் 6 நாள் ப்ராசஸ்ங்க. அது ஒரு ஜெல்லை மாத்தி மாத்தி முளைக்கட்ட வச்சு ஒரு நல்ல அந்த வெந்தயம் போட்டு செய்யறப்ப ஹேர் க்ரோத், டேண்ட்ரஃப்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களோட ஹேர் ஆயிலுக்கான ப்ரிப்பரேஷனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுலேயும் இந்த ஆலோவேராவில் அந்த வெந்தயத்தை முளைக்கட்ட வைக்கிற கான்செப்ட்லாம் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அதை வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தடுன்னு கூட சொன்னாங்க. இந்த ஹேர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலான பல இன்க்ரீடியன்ட் இருந்துச்சு. குறிப்பாக நான் பார்த்த வரைக்கும் இந்த சின்ன வெங்காயம், இந்த ஆவாரம்பூ, மருதாணி, கருவேப்பிலை, நெல்லிக்காய், ரோஜா இதழ், செம்பருத்தி, இது எல்லாத்தையுமே சுத்தமாக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வந்து இவங்க வந்து ஹீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக இது கூட வந்து வெட்டி வேரும் வந்து ஆட் பண்றாங்க. இந்த ஆலோவேரா அண்ட் வெந்தயம் இது எப்படி ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும், இந்த கான்செப்ட் என்ன, இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையுமே அவங்க கிட்டே கேட்டிருக்கோம். இந்த ப்ராடக்ட் பற்றி முழு விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ ஹேர் சம்மந்தம் ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது மாதிரி கண்டென்ட் இன்னும் நிறையா வரப்போகுது. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வணக்கம், என் பேர் கிருத்திகா. எங்கள் பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா வைணவி குடீஸ்னு நேச்சுரல் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வாங்கி விற்காம நாமளே ஒரு இன்க்ரீடியன்ஸையும் பார்த்து அதுவும் இப்போ ஒரு செம்பருத்தின்னு எடுத்துட்டிங்கன்னா அது நாட்டு செம்பருத்தியா, தேங்காயில இருந்து எண்ணெய் எடுக்கிறது கூட அந்த உரம் கூட நாங்கள் வந்து ஆர்கானிக்கா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து அந்த வெண்டார்கிட்ட இருந்து வாங்குறோம். இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரூஃபோட நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம். எந்த வெண்டார்கிட்ட வாங்குறோம், எப்படியெல்லாம் வந்து உரம் போட்டு நித்திய கல்யாணி அந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்ல நேச்சுரலாக கிடைக்கிற மேன்யூர் போட்டு விவசாயம் பண்ணுறவங்க கிட்ட நேராகவே போய் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகையும் நாங்கள் வாங்கி பார்த்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்ம ரெடி பண்ணி காட்டுற வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகும். இப்போ இது எப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, செம்பருத்தி, ரோஸு, மருதாணி, கருஞ்சீரகம், ரோஸ்மெரி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸையும் பார்த்து நாங்கள் சோர்ஸ் பண்ணுறோம். நிறைய பக்கம் ஹேர் ஆயில் விற்கிறாங்க. உங்ககிட்ட நான் ஏன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் பண்ணிங்கன்னா அதுக்கான நான் ஒரு சூப்பர் ஆன்சர் வச்சுருக்கேன். என்னன்னா எங்ககிட்ட ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறோம். கத்தாழையை சீவி அந்த ஜெல்லில் ஒரு 6 நாள் வெந்தயத்தை போட்டு மாற்றி ஜெல்லை போட்டு முளைக்கட்ட வைக்கிறோம். அந்த இன்க்ரீடியன்ட்ல என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், அண்ட் டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். டேண்ட்ரஃப் சூப்பராக கண்ட்ரோல் ஆகும். இல்லை இன்னொரு ஸ்பெஷல்னா கிட்ஸ்ல இருந்து ஆல் ஏஜஸ் யூஸ் பண்ணலாம், மென் விமன் எல்லாருமே யூஸ் பண்ணலாம், நோ ஏஜ் லிமிட்ஸ். இந்த மாதிரி ஆயிலும் யூஸ் பண்ணலாம். ஆயில் யூஸ் பண்ணால் மட்டும் முடி வளர்ந்துருவானா கண்டிப்பாக கிடையாது. இன்டேக் நம்ம கரெக்ட் பண்ணணும். நம்ம உள்ளேயும் நம்ம கிளீனாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக எக்ஸ்டர்னலாகவும் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். எங்ககிட்ட பயோட்டின் பவுடர்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 21 சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், வாட்டர்மெலான் சீட்ஸ், வால்நட்ஸ், ஆல்நட்ஸ், அது ஒரு டெய்லி ஒரு 1 ஸ்பூன் சாப்பிடலாம். உங்களுக்கு இன்டேக்கும் வந்து நார்மல் ஆயிரும். லைக் இப்போ ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்ரிடே நார்மல் தேங்காய் எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி தேங்காய் எண்ணெயை நீங்கள் டெய்லி நீங்கள் மசாஜ் பண்ணிட்டு விட்டுறலாம். இதை வந்து ஓவர் நைட் சோக் பண்ணலாம், தாராளமாக சோக் பண்ணலாம். எங்களுக்கு ரொம்ப மைல்டாக இருக்கும். கிட்ஸுக்கு சளி பிடிக்குமானா கண்டிப்பாக பிடிக்காது. நாங்கள் அந்த அளவுக்கு மைல்டான இன்க்ரீடியன்ஸ் வித் பெனிஃபிட்டடான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை, ரோஸ்மெரி, ஆவாரம்பூ, கருஞ்சீரகம், நெல்லிக்காய், சின்ன வெங்காயம், செம்பருத்தி, ரோஸு, மருதாணி, மரிக்கொழுந்து, வெட்டி வேறு நல்லா வாசனையா இருக்கிறதுக்கு நம்ம வெட்டி வேறு நேச்சுரல் இன்கிரீடியன்ட்டை ஆட் பண்றோம். இது ஏன் லாஸ்டா யூஸ் பண்ணோம்னா இதுல ஓவர் ஹீட் கொடுக்காம மைல்டா ஆட் பண்றப்ப அந்த ஃப்ராக்ரன்ஸ் கொஞ்சமா இறங்கும். கத்தாழை, வெந்தயம் ரெண்டுமே சூப்பர் இன்கிரீடியன்ஸ். இதை எப்படி மர்ஜ் பண்ணலாம் அதுக்கு ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் மெத்தட் இருக்குது. கத்தாழை அழகா சீவி அந்த ஜெல் எடுத்துருவோங்க. அந்த ஜெல்லில் வெந்தயத்தை போட்டு அந்த ஜெல்லில் இருக்க ஈரப்பதத்திலேயே அந்த வெந்தயத்தை ஊற வைப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேக்கு அந்த ஜெல்லில் இருக்க ஈரப்பதம் குறைஞ்சிரும். அப்போ என்ன பண்ணுறது, மறுபடியும் ஜெல்லை மாற்றுவோம். மறுபடியும் ஜெல் மாற்றி ஒரு 6 to 7 நாள் மாற்றி நம்ம ஜெல்லை கொடுத்து அதுக்கு ஈரப்பதத்தை கொடுத்து அந்த வெந்தயத்தை முளைக்கடுத்த வைப்போம். அதுல இருந்து என்ன பெனிஃபிட்ஸ்னா அந்த வெந்தயத்துல அந்த கத்தாழையோட பெனிஃபிட்ஸ் இறங்கி
அவ்வளோ நல்லா நமக்கு ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறக்கான இன்க்ரீடியன்ட்னா அந்த ப்ராசஸ் தாங்க. அதை நல்லா வாழை இலையில நாங்கள் என்ன பண்ணுவோம், கத்தாழையை சீவி வச்சு அந்த வெந்தயத்தை போட்டு ஒரு வெள்ளை துணி போட்டு கட்டிடுவோம். ஒரு 6 நாளைக்கு மாற்றி இதை பண்ணுறப்ப அவ்வளோ அழகாக, கொஞ்சம் சிரமம் தான், ஆனால் அந்த சிரமத்துக்கு ஏற்ற பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ ஹேர் க்ரோத்துக்கும் சரி, டேண்ட்ரஃபும் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் ஆகும். இந்த ப்ராசஸ் எங்களுதில் மட்டும்தான் நாங்கள் ரொம்ப யூனிக்காக ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறோன்னு நான் ப்ரௌடாக சொல்லுவேன். கத்தாழை, செம்பருத்தி, ரோஸு, மருதாணி, கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, வெட்டி வேறுன்ட்டு இந்த மாதிரி, அப்புறம் ரோஸ்மெரி, கருஞ்சீரகத்துலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன வயசுல வெள்ளை முடி வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கருஞ்சீரகம் போடுறப்ப அந்த ப்ரீமெச்சூர் கிரே ஹேர்ஸ் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் நேச்சுரலாக சோர்ஸ் பண்ணி நாங்கள் எங்கள் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் போட்டு நாங்கள் காய்ச்சி உங்களுக்கு ஹெர்பல் ஹேர் ஆயில், வைணவி ஹெர்பல் ஹேர் ஆயில்னு எங்கள் பிராண்டில் நாங்கள் கொடுக்குறோம். www.vainavigoodies.comல அவைலபிளாக இருக்கும், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பரு நாங்கள் டிஸ்பிளேல வரும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இன்னுமே டீட்டெயில்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எப்படி ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணுவோம், உங்கள் ஸ்கின் டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் ஷிப்பிங் பண்ணி தரோம். இந்த பேஜ் இன்ஃபோட்ரெக்குங்கிற பேஜ் நேம் சொல்லி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் சோப் கொடுத்துட்ருக்குறோம். கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.